பைபிளில் மிகவும் முக்கியமான தீர்க்கதரிசி மற்றும் தலைவராக இருந்தவர் மோசேஸ். பல ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் இஸ்ரவேலர் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்போது பார்வோன் எபிரேயர் குழந்தை ஆண்கள் எல்லாரையும் கொல்லும்படி கட்டளை கொடுத்தான். அந்த நேரத்தில் ஒரு தாய் தனது சிறு குழந்தையை காப்பாற்ற நைல் நதியில் ஒரு கூடைப்பெட்டியில் வைத்துவிட்டாள். அந்தக் குழந்தையை பார்வோனின் மகள் கண்டுபிடித்து தத்தெடுத்தாள். அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தாள், நீரிலிருந்து எடுத்தவன் என்பதற்கான அர்த்தம். மோசே அரண்மனையில் வளர்ந்தாலும் தன் மக்கள் துன்பப்படுவதைக் கண்டு மனம் வருந்தினான். ஒரு எகிப்தியனை கொன்றதால் அவன் மிதியான் தேசத்துக்கு தப்பிச் சென்றான். அங்கு 40 ஆண்டுகள் மேய்ப்பனாக வாழ்ந்தான். ஒருநாள் எரிந்து கொண்டிருந்தாலும் கருகாத ஒரு புதரில் தேவன் அவனிடம் பேசினார். என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவி என்று கட்டளையிட்டார். மோசே பார்வோனிடம் சென்று என் ஜனங்களை விடு என்றான். 10 பேரழிவுகளுக்குப் பிறகு பார்வோன் ஒப்புக்கொண்டான். இஸ்ரவேலர் வெளியேறினர். பார்வோன் மீண்டும் அவர்களை துரத்திய போது கடவுள் செங்கடலை பிளந்து வழி செய்தார். மக்கள் உலர்ந்த நிலத்தில் கடந்து சென்றார்கள். பின்னர் சினாய் மலையில் தேவன் மோசேக்கு 10 கட்டளைகளை அளித்தார். ஆனால் மக்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததால் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்தனர். 120 வயதில் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை தொலைவில் இருந்து பார்த்தார். ஆனால் அதில் நுழையவில்லை. அங்கேயே அவர் இறந்தார்.